பமுகம் பாட்டிவியில் தமிழ் வானில் உறவுகளின் இணைய வருவது குடும்பம் கோலியம் நல்தி தோப்போடு நகுலாஸ்வன் அன்னவர்கள் வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விரிகிற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் இன்று 1003வது தலைப்பினூடாக வர இருக்கின்றது. இன்று அதாவது அன்றைய ஆயிரமும் இன்றைய தெரிப்பும் எதிர்வரும் காலங்களில் எப்படி இருக்க வேணும் என்ற நிலைகளைத்தான் இன்று பேச போகிறது. அதே நேரம் இந்த குடும்ப குவலியத்துக்கு ஆதரவளித்து வாழ்த்துக்களாலும் கருத்துக்களாலும் சொன்ன அத்தனை அன்புறவுகளுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதில் நடராஜா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு பாடலை எனக்காக எழுதியிருந்தார். ஆகவே அந்த பாடலை வாணி மோகன் நீங்கள் இருக்கா ஒளிபரப்பாக அந்த இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆடியோக்குள்ள இருக்குது, அதை ஒளிபரப்பாக போட்டுக்கிறீங்க. அவர் இல்ல நான் போடையில அவர் போட்டிருக்கிறேன். நான் அதை உங்களோட இதுக்கு அதுல இருந்து ப்ளே பண்ணுங்க. இது உறவுகளுக்குள்ள போட்டுக்கிறாரா? ஓ, ஃபர்ஸ்ட் ஆடியோ உறவுகளுக்கு போட்டு நீங்க பண்ணுங்க பாப்போம். சத்தம் வராட்டா நான் நீங்க இப்படி போடுறேன். பாப்பா நான் வாட்ஸ்அப் தரக்கோம் போறோங்க. போறோங்க அப்படின்னா பாக்குறேன் போறோங்க. நான் டெலிட் பண்ணிட்டு போறோங்க. ஆமா, அதை மட்டும் போட்டா மற்றதை நான் போடுறேன். உறவுகள் ஃபர்ஸ்ட் ஆடியோ நல்ல வேலை டெலிட் பண்ண இல்லை. டெலிட் பண்ண எங்களுக்கு இருக்கும். இல்லை இல்லை, இது குரூப்புகள் கூடண்டா பண்ணி விட்றேன் நான். ஃபோன் பிரச்சனை வரதில்லை. அவர் அதுக்குள்ளே போட்டிருந்தா நல்லா இருக்கும். இவர் இங்கே அனுப்புறது. ஓகே போகிறோம். ஓ, அதான் என்ன தெரியல, அதுக்குள்ளே போடுறது இல்லை. அவர் இங்கே அனுப்பி தங்க போடுறது. இதுக்குள்ள போட்டிருக்கேன் சொன்னவர் நான் கண்டேன். நான் இருந்தது சட்டர்டே தானே. ஆமாம், எழுத்து கொண்டு போகணுமே. இல்லை இந்த இருக்கு இருக்கா? ஓ இருக்கு. ஓகே இருக்கா? ஓகே, நன்றி. இதா இல்ல. ஓ இதா. ஓ, அவ முருகன் பாடலாம். அது முருகன் பாடலாம். கீழே போட்டு இருக்கிறார் உங்களுக்கு. குடும்ப இல்ல வெள்ளி பொழுதுக்கு போட்டாரு தெரியா பாருங்க. இல்ல இல்ல இதுல இருக்காண்டு கேக்குறவங்க குடும்ப கோலியம் வரியல் இருக்கா? ஓ ஓ, என்னுடைய வரி எடுத்து இதுக்குள்ள இருக்கா? ஓ, அதுல போட்டு இருக்கிற முத்தமிழின் காவலனே சிவசக்தி குமரா, தமிழ் கடவுள் முருகன் என்று கொண்டாடுவோம். தமிழிசையாய் உன் புகழே பாடுகின்றேன் முருகா, தமிழ் கடவுள் முருகன் என்று கொண்டாடுவோம். தமிழிசையாய் உன் புகழே பாடுகின்றேன் முருகா, தமிழ் கடவுள் முருகன் என்று கொண்டாடுவோம். தமிழிசையாய் உன் புகழே பாடுகின்றேன் முருகா, மூன்று மையில் ஏறி வந்தாய் முத்துக்குமரேசா, முத்தமிழின் காவலனே சிவசக்தி குமரா, மூன்று மையில் ஏறி வந்தாய் முத்துக்குமரேசா, முத்தமிழின் காவலனே சிவசக்தி குமரா.
வெளியில பாட்டு வரையில வெளியில என்ன எதை சொல்லுங்க வருகுது நவுலா, வெளியில பாட்டு வருகுது நவுலா. டிவியில வருது. சரி சரி. டிவில இது அந்த என்ன பாடல் வருது, டிவி பாடல். ஓ அதான். இப்ப நவலாக்கா இல்ல நான் இப்ப இது ஆடியோ எல்லாம் போடுறேன். நான் அதுல போட இல்ல, பிளேலிஸ்ட்ல போட்டதான் உங்களுக்கு வெளியில வரும். இது நான் ஆடியோ தான் போடுறேன் இதுல இருந்து. ஓகே சாரி, நான் உங்களை குழப்பிட்டேன். முந்தன் புகழே கந்தன் புகழ் பாடுவது எந்த சுகமே, எந்த மனம் நாடுவதும் முந்தன் புகழே. ஆறுபடை வீடு கொண்ட ஆறுமுக வேலவா, ஆறெழுத்தால் ஆண்டருளும் சிவசக்தி குமரா. ஆறுபடை வீடு கொண்ட ஆறுமுக வேலவா, ஆறெழுத்தால் ஆண்டருளும் சிவசக்தி குமரா. ஆறெழுத்தால் ஆண்டருளும் சிவசக்தி குமரா. மூன்றுமையில் ஏறி வந்தாய் முத்துக்குமரேசா, முத்தமிழின் காவலனே சிவசக்தி குமரா. தமிழ் கடவுள் முருகன் என்று கொண்டாடுவோம், தமிழிசையாயும் புகழே பாடுகின்றேன் முருகா. மெல்லினத்தில் ஆரெடுத்தேன் திருமுருகா, வல்லினத்தில் சொல் தொடுத்தேன் கருணை கந்தா. மெல்லினத்தில் ஆரெடுத்தேன் திருமுருகா, வல்லினத்தில் சொல் தொடுத்தேன் கருணை கந்தா. இடையினத்தில் வரி படைத்தேன் கந்தமணி வேலா, படைத்திட்டேன் கவிமாலை சிவசக்தி குமரா. இடையினத்தில் வரி படைத்தேன் கந்தமணி வேலா, படைத்திட்டேன் கவிமாலை சிவசக்தி குமரா. படைத்திட்டேன் கவிமாலை சிவசக்தி குமரா. மூன்று மயில் ஏறி வந்தாய் முத்துக்குமரேசா, முத்தமிழின் காவலனே சிவசக்தி குமரா. தமிழ் கடவுள் முருகன் என்று கொண்டாடுவோம், தமிழிசையாயும் புகழே பாடுகின்றேன் முருகா. தமிழ் கடவுள் முருகன் என்று கொண்டாடுவோம், தமிழிசையாயும் புகழே பாடுகின்றேன் முருகா. மூன்று மயில் ஏறி வந்தாய் முத்துக்குமரேசா, முத்தமிழின் காவலனே சிவசக்தி குமரா. மூன்று மயில் ஏறி வந்தாய் முத்துக்குமரேசா, முத்தமிழின் காவலனே சிவசக்தி குமரா. முத்தமிழின் காவலனே சிவசக்தி குமரா. இருக்கு பக்தி பாட்டுக்கு அனுப்பினாரு வெள்ளிக்கிழமை. எதுவுமே இல்லையே, குறிப்பிட இல்லையே உங்களோட பேரோ நிகழ்வுண்டு ஏதோ. இதுல பாருங்க, ஏனண்டா அது என்னுடைய வரியும் இருக்குது அதுல. எதுல அவற்ற வரியும் இருக்கு, என்னுடைய வரியும் இருக்கு. அதுதான் அவர் அதை எனக்கு இல்ல குடும்பம் கோலியா மட்டும் இதுல பேரே வர இல்லையே. குமரன் கீழே போட்டுக்கிறாரு, குமரன் போட்டுக்கிறாரு. இல்ல போடுற சரி, இதுல ஏதாவது இடத்துல மூன்று மைல் ஏறி வந்தாய் 11/1/25 குடும்ப குவலைய 100,000வது நிகழ்வின் சிறப்பு பாடல் நிகழ்வில் இந்த பாடலை இணைக்கும். எனக்கு அவர் அனுப்பினவர் பாடல். இல்ல அது பிழை இல்ல, இது வெள்ளிக்கிழமை மன்னிச்ச நேரத்துல போடுறது போட்டிருக்கிறாரு, அந்த அதுலயே போட்டுக்கிறாரு. இல்லக்கா நான் என்ன சொல்ல வரேன்டா, அதுல ஒரு இடத்துலயும் குடும்பம் கோலியாண்டும் ஒரு வார்த்தை வரல, 1000ஆவதுண்டும் வர, அதைத்தான் கேட்கிறேன். அதுல ஒன்றுமே இல்ல, முருகனுக்கான பாடல் தான் வந்திருந்தேன், அதைத்தான் சொல்றேன். முருகனுக்கே ஆச்சரியமா இருக்கு. முருகனுக்கே வாணி யூடியூப் இருக்கு, உங்களுக்கு இப்ப அனுப்பி விடுறேன் பாருங்க. உங்களோட இதுல அவர் யூடியூப்ல தான் போட்டிருந்தவர்.
நீங்க குரல் அனுப்பு போடுறீங்கன்னு இல்ல இல்ல எனக்கு இல்ல இல்ல விளங்கு. எனக்கு நீங்க இப்ப சொன்னீங்க இந்த பாட்டு போடுங்கன்னு போட்டேன். இப்ப அந்த ஓ அதைத்தான் எனக்கு டவுட் வந்தது. இது வந்து பன்னிசைக்கான பாடல தான் இருந்தது. எங்களை பொறுத்தவரையில எனக்கு தெரியல. ஏனண்டா முருகன் பாடல்லாம் அதுல இப்ப சாந்தி 1000 மட்டும் வரல, குடும்பங்கோல் எண்ணு வரல. நான் அவ்வளவு சொன்னேன் ஒன்றுமே இல்ல இப்ப தானே. உங்களுக்கு இப்ப உங்களுக்கு அனுப்பின மெசேஜ் இல்ல இல்ல அந்த பாட்டு நான் பாட்டுலாம் நிக்கிறேன். அதுல ஏதாவது வந்தா உங்களுக்கு இப்ப இத போட்டேன். இல்ல 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 அது நான் எழுதின வரிகளா வேற ஆடினவர் ரெண்ட வரி அவற்ற வரியிலும் ஒன்று ரெண்டு இருக்குது. அப்ப அத நீங்க குழப்பி எனக்கு எங்களை சமர்ப்பணம் ஆக்கினேன். குழப்பி அது வெள்ளிக்கிழமை படித்த நேரத்திலே போட்டிருக்கலாமே. இதானாண்டா இல்ல இல்ல அவர் ரெண்டு இரண்டா அவர் குடும்ப 1000 கோயிலை கீரம் ஒன்றும் இல்லை தானே. இப்போ 1000ஆவது குடும்பங்கோல் ஏண்டா இதுக்கு சரி உங்கடைக்கு இது இப்போ நீங்கள் இந்த வரிகள் அது வெள்ளிக்கிழமை போடலாம் தானே. நான் பண்ணித்த இல்ல நேரத்தில் வாணி இங்க பாருங்க வாணி என்ன போட்டுக்கிறாரு அந்த இதுல தெரியல. இல்லை இல்லை இந்த இல்லை இல்லை இது இல்ல போட்டுக்கிறாரு 1000ஆவது இந்த இல்லை இல்லை நானும் அதை சொல்லலைக்கா. இப்போ இதில் இருந்தவர்களுக்கு சொல்லுங்க, செல்வியக்காக்களுங்க, ராஜினிக்கா, தாமரக்காக்கு இந்த பாட்டில் ஏதாவது விளங்கினதா? அதுல 1000 வேற அதுகள குறிச்செழுதாம அதுல எழுதி இருக்கிறாருன்னா 1000ஆவதற்காக அன்றைய நாள்ல இந்த பாடல சேருங்கூட. ஆனா அதுல ஒன்றும் குறிக்கல. இது எப்பவும் போடலாம், பண்ணித்த நேரத்தில் போடலாம். ஓ அதிலும் போடலாம். அது என்னென்றால் நான் எழுதின பாடல பாட வேணும் எனக்கு சமர்ப்பணமா என்றுதான் அவர் அப்படி இல்லை ஆனால் உங்களுக்கு பாருன்னா உங்களுடைய பொடி உள்ள விட்டு குடும்பங்கோலையும் 1000 அப்படின்றா தான் இந்த பாடல் சரி. இது இப்போ நான் மனிதன் எடுத்துக்க போடல, எப்பவும் போடல அந்த முருகன் பாடல் தானே. அப்ப நான் கேட்டேன் நீங்க ஆமா குடும்ப கோயிலை பற்றி முருகன் பாடல தவிர பல்லினம் மெல்லினம் உடையினம் எல்லாம் போட்டு இருக்கிறாரு தமிழ். ஆமா அதான் அப்படி தமிழத்தான் போட்டு இருக்கிறாரு. தமிழ் கடவுள் முருகன் என்றுதான் எழுதினாங்க. தமிழ் கடவுள் முருகன் என்று தமிழ் கடவுள் முருகன் என்றதுக்கும் குடும்ப குவலயத்தின் ஒரு இதா போட்டிருந்தா அது சிறப்பா இருக்கும். தெரியல அவர் அத கோடையில என்ற குறைக்கு நான் அழகாக பாடி இருக்கிறார். ஆனால் தமிழ் மொழி நாள் நான் முதல் யோசிச்சேன் இந்த பாட்டு மொழி நாளுக்கானதோ தெரியாது யோசிச்சேன். அந்த வந்த பள்ளி நம்மளி நம்முடைய நம்ம எல்லாம் நான் பண்ணி தானே எடுத்துக்கிட்டேன் யோசிச்சு போட்டு இல்ல நீங்க போடலாம் பண்ணி செய்யும் போது இருந்தாலும் வாழ்த்துக்கள் சிறப்பு. பாடு வர்றானே பாடி இருக்கிறார். இதை கொஞ்சம் உள்ள உங்களோட இதுகளை விட்டு செய்யிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1000 குடும்பங்கோலை பண்ணா தானே அந்த பாடல் முழுமை போறோம். என்ன விஷயத்துக்காக பாடுறாருன்றது வரையில்ன்றதான் மற்றபடி எந்த ஒன்றும் தெரியல. அப்ப இது எப்பவும் போடக்கூடிய பாடல் மாதிரி இருந்தது. அதுதான் கேட்டேன். இருந்தாலும் வாழ்த்துக்கள், உங்கள் வரிகளும் சிறப்பு, பாடியதும் சிறப்பு. நன்றி நன்றி. அவர் அன்றைக்கு நான் மறந்து போனேன் அதை ஒளிபரப்ப செய்ய. அப்ப அதை நான் சொன்னேன் குடும்ப கோயிலையும் தொடங்கக்கு முதல் உங்களோட குடும்ப கோயிலத்தை போட்டு ஏன்னா உங்களுடைய பாடலை போட்டு குடும்ப கோயிலத்தை தொடங்குவோம். மிக்க நன்றி வாணி. செல்வியும் ஒரு சின்ன வீடியோ செய்து தந்த செல்வி நான் அதை இப்ப பரவாயில்ல அதெல்லாம் இல்ல. அது சும்மா அது கூட பொன்மாலை பொழுது அற்றுக்கானதும் இதுவும் தானே. அது பரவாயில்ல விடுங்க. செல்வினை கொண்டு தந்த ஒரு நிமிடத்துக்குள்ளதான் அது சந்தர்ப்பம் வந்தா நான் அனுப்பி விடுறேன். அது பிரச்சனை இல்லையா? என்னுடைய நிகழ்ச்சி என்னென்றால் 1000 தொட்டது நீங்க எல்லாரும் வந்த நீங்கள் இனி எப்படி நகர வேணும் என்றது உங்களோட கருத்தை நாங்க கேட்போம் ஒருத்தர். அதாவது ராஜினி வாங்க வாங்க. வணக்கம். நான் ஒரு நிமிடம் எடுக்கிறேன். உங்களுடைய குடும்பம் கோயிலத்துக்கு வாணியவர்களுக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். குடும்பம் கோயிலையும் 1000ஆவது தொட்ட உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். எனக்கு அந்த கிடைக்கல. சிறப்பாக நடந்தது. நான் மறுபடியும் பார்த்தேன். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எல்லாருக்கும் வாழ்த்து கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ராஜினி. நீங்க அன்றைக்கும் அந்த பெட்டிகளை எழுதி இருந்தீங்க வாழ்த்துக்கள். நீங்க நிக்க மாட்டேன். மிக்க நன்றி மிக்க நன்றி. எப்போதும் இணைந்து கொண்டு பேசுற உறவுகள் தானே நான் மனதிலேயே அப்படியே வச்சிருக்கிறேன். நன்றி மிக்க நன்றி. அடுத்து யார் பேச போறீங்க? செல்வியோ தாமரக்காவோ? இல்ல எனக்கு நகுலா உங்களுடைய 1000ஆவது இன்றைக்கு 1003 தொட்டு விட்டீங்க. ஆனா எடுக்கிற அத்தனை தலைப்பும் உண்மையாக பிரயோசனமானது. அந்த இதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு என்னிடம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இளையோர்களுக்கோ பெரியோர்களுக்கோ தேவையான தலைப்புகளை தான் நீங்க கொண்டு வாருங்க.
மற்றது அதுல நீங்கள் அனுபவிச்சதோ நான் அனுபவிச்சதோ அதை சொல்லுவதற்கு இடம் பெறுறீங்க. அது உண்மையாக ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. இப்ப நீங்கள் ஒன்றை எடுத்து வச்சா கூட நான் இப்படித்தான் பார்த்தேன் என்று சொன்னால், ஆனா அதுக்கு இடம் விட்டு தர அந்த பண்பு உங்களிடம் நிறைய உள்ளது, அதை கண்டிருக்கிறேன். ஆகவே உங்களுடைய குடும்ப குவலயத்தில் நான் தலைப்புகளோ அல்லது வேறு விதமா எப்படி கொண்டு வரலாமோ என்று சொல்வதற்கு உங்களுக்கு தெரியும் என்று நான் கூறி நன்றியுடன் விடப்படுகிறேன். வாணி வணக்கம், நவுலா வணக்கம், நன்றி வணக்கம். நன்றி நன்றி தாமரக்கா. நீங்க அநேகமான குடும்ப கோலங்களில இணைந்து கொண்டு நீங்களும் அருமையான கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். நல்லது. அதாவது ஒரு கூட்டு சேர்க்க தான் இன்னொரு இடத்தை உயர்வை தரக்கூடிய ஒன்று. அந்த வகையிலேயே நிச்சயம் எதிர்வரும் காலங்களிலும் குழந்தைகள், இளையோர்கள், பெற்றோர்கள் நாங்கள் படுற இடர்பாடுகள் எல்லாவற்றையும் கொண்டு வருவோம். ஆமா, அத ஒரு தெரிப்பு. அதாவது நான் தலைப்பை யோசிச்சு எடுக்கிறத விட இங்க மாணவரோட பழகிக்கோ அல்லது பெற்றோரோட பழகிக்கோ ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சா அதே ஒரு கருவியாக கொண்டு வர்றதுதான் என்னுடைய வழக்கம். அப்படியே நாங்கள் எதிர்காலங்களில் செய்யலாம். வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. செல்வி, நீங்க சொல்லுங்க. வணக்கம் நவுலா. உங்களோட 1000 தாண்டி வந்து விட்டீர்கள். உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பல தரப்பட்ட தலைப்புகள் இரண்டா நாங்கள் வாழ்ந்த சூழல் வேறா இருக்கிறது, வாழுற சூழல் நமக்கும் வேறா இருக்கிறது. அதே போல இப்பத்த இளையவர்களுக்கு பல முரண்பாடுகளை அவர்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. பல நண்பர்களுடைய, பாடசாலையிடையே, அம்மா அப்பாவர்களுடைய, அப்படி என்று அவர்கள் வேலை செய்கிற அந்த இதுகள் எல்லாம் அவர்களுக்கும் பாரதூரமான பல சுமைகள் அவர்களிடமும் இருக்கின்றது. சிலவற்றை அவர்கள் பெற்றோர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து, சிலவற்றை தங்களுக்கு தாங்களே அவர்கள் வைத்து அவர்கள் வேதனைப்படுவதையும் நமக்கு பல இடங்களில் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அந்த இடங்களில் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவும் எங்களுக்கும் அமைகிறது. ஏனென்றால் இந்த பிள்ளைகளோட நாங்கள் முரண்பட்டு கதைக்கிறது சில நேரங்களில் தப்பாக போறதுக்கான பல இடங்களில் வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இதனால பெற்றோர் பிள்ளைகளுடைய பாரிய இடைவெளியும் காணக்கூடியதா இருக்கிறது. அதனால எப்பவும் நாங்கள் அரவணைச்சு போறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமும். உங்களோட ஒரு நிகழ்ச்சியில பல தரப்பட்ட கருத்துக்களும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி கருத்துக்கள் வரமாட்டுது, வரும். ஆனாலும் அதை நாங்கள் சமாளித்து ஏற்றுக்கொண்டு எங்க அதில் நல்லது இருக்கோ அதை பெற்றுக்கொண்டு இன்னும் அதையே வரும் சந்ததிக்கும் அதை கொடுத்து நாங்களும் பயன் அடைஞ்சு அவர்களையும் பயனாக்குவோம். ஏனென்றால் நாங்களும் பல விடயங்களை நான் மற்றவர்களை கூடுதலாக நான் என் வீட்டு விதத்தை நான் அதிகமாக உங்களோட எதுவும் கதைப்பேன். ஏனென்றால் நான் பல இடர்களை சந்திச்சு தான் இப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தேன். ஏனென்றால் நாங்கள் அப்படியான ஒரு கட்டத்தில் இருந்துதான் நாங்கள் வந்தோம். ஆனால் இப்ப இருக்கிற இங்க இப்ப நான் பட்ட கஷ்டத்தில் ஒரு 5% கஷ்டம் கூட என் பிள்ளை பட்டு. ஆனால் அதை நாங்களும் கூடுதலாக என் பிள்ளை படக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் பொத்தி 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 பிள்ளைகளை நாங்கள் தான் பழுதாக்குறோம். ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பங்களில் நம்ம தவறையும் நமக்கு உணர ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஆனபடியால் தொடர்ந்து உங்களது நிகழ்வு பயனாகவும் பயனுறவும் இன்னும் பல இதுகளை நீங்களும் எடுத்துட்டு நாங்களும் அதனாலே பயனடைவோம். ஏனென்றால் நமக்கும் பல விடயங்களை நாங்களும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால இது ஒரு பிரயோசனமான நிகழ்வா இருக்கு. பலருக்கு அது பிடிக்கும், பிடிக்காமல் போகும். அது அவரவரால் எடுத்துக்கொள்ற தன்மையை பொறுத்ததுதான். அதனால உங்களுக்கு மிக சிறப்பான, நான் ஆரம்ப காலத்திலிருந்து நானும் நீண்ட பயணமாக நானும் உங்களது நிகழ்ச்சியில் பயணித்திருக்கிறேன். நானும் பல கருத்துகளில் முரண்பட்டு இருக்கிறேன். ஏனென்றால் அப்படி ஒரு கருத்துக்கள் முரண்படும் போதுதான் பல தரப்புகளிலிருந்து பலரது உண்மைகள் வெளிக்கொண்டு வர வேணும் என்பதுதான் உண்மையான இது. ஆனாலும் பல பெற்றோர்கள் பயத்தினால வெளியில் சிலவதை கரைப்பதில்லை. அது ஒரு இதா இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து
இந்த நல்ல சமுதாயத்தை கட்டி எழுப்புறதுக்கு நாமும் சேர்ந்து பாடுபடும். பயனுள்ள உழைப்பு வேணும். உழைச்சாதான் அதுகளுக்கும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நிச்சயம் நிச்சயம் உண்மைதான். நன்றி நன்றி உங்களுக்கு ஆமா. மீண்டும் சிறப்பான வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களோட செல்விய தொடர் பணியில் வேற சொல்லுங்க யார் நேவிசக்கா. நன்றி செல்வி. ஆமா வாங்க. நான் உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு இதுவரை காலமும் பயணித்திருக்கின்றோம். மிகவும் சிறப்பான தகவல்களை தான் கொண்டு வருகிறீர்கள். ஆனால் நான் என்னுடைய பக்கத்தில் நான் யோசிக்கிறேன், இளைஞர்கள் இப்போதைய இளம் தலைமுறைகள் எங்களை விட வேகமாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய வழியில் நாங்கள் போனால் என்ன? அப்படித்தான் நாங்கள் சொல்றோம். அப்படித்தான் நீங்க போகணும். எங்கட வழியில வர இல்லாது அவையன்ற வழியில தான் போக வேண்டிய காலம். நான் சொல்றேன் அவர்களுடைய வழியிலே. நான் சொன்னா அவர்கள் சில எங்களுக்கே நாங்க அந்த காலத்துல இருந்து தற்கொலைகளாக இருக்கலாம். இப்போதை வந்து பெற்றோர்கள் மாதிரி இல்லை. நாங்க அந்த காலத்திலிருந்து வந்து நாங்கதான் அந்த கால உலகம் எப்படி இருந்தது அந்த இதுல வந்து நாங்க இப்ப எங்களை விட பிள்ளைகள் அறிவோட விவேகமாக எங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்து இருக்கிறார்கள். நாங்க அதை கண்கூடாக பார்க்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் பிள்ளைகள் தவறான வழியில போகுது, குற்றமுள்ள பிள்ளைகளா இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. எத்தனை உலகம் சிறப்பான வழியில சென்று சிறப்பான மேன்மையான நிலைமையை அடைஞ்சிருக்கிறார்கள். அவங்க நாங்க பிள்ளைகளுடைய வழியில நாங்க போய் அவர்களோட வழியில நாங்க போய் அவர்களுக்கு விட்டு கொடுத்து நாங்கள் பெற்றோர் வாழ்ந்தால் என்ன என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. என்ன பொறுத்தளவிலும் அதுதான் எதிர்காலத்துல நாங்க செய்ய வேண்டியது. அதாவது அது விட்டு கொடுப்பண்டி இல்ல, அது விட்டு கொடுக்க வேண்டிய காலம். ஏனென்றா உங்களை விட அறிவில பூர்வமாக அந்த பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு வயசு போக எங்களுக்கு பல மொழிகள் தெரியாம இருக்குது. எல்லாம் உதவியோட அவைய கேட்க வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் கட்டாயமாக குழந்தைகளை அன்போடு அணைச்சு அதுகளின் வழியில நாங்கள் போய் அவர்களுக்கு வழிகாட்டும் போது எங்களோட அனுபவத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த பிள்ளையையும் உயர்வாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. வழியில நாங்க போகும்போது பிள்ளைகளுக்கும் எங்களோட ஈர்ப்பு வரும். ஈர்ப்பு வரும். ஆமா ஈர்ப்பு வரும். அப்ப தங்களுடைய உள்ள குறைகளை எங்கிட்ட சொல்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு வரும். பயம் இல்லாம போகும் பிள்ளைகள். அது சிந்தனையில இருந்தே நாங்கள் அதை ஏற்படுத்தி கொண்டு வந்தா அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அந்த விளங்குற தன்மை ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த புரிந்துணர்வு நன்றாக அமையும் என்றது உண்மையான. பெற்றோரும் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த உடனே அந்த இளமை அதுகளில் ஒரு 10 நிமிஷமாவது 15 நிமிஷம் அதோட மினக்கட்டு அவர்களிடம் அந்த பள்ளிக்கூடத்துல என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது பிள்ளைகள் ஒளிமுறைவு இல்லாம சொல்லுற ஒரு சந்தர்ப்பம் வரும். ஒரு சகோதரங்களோட ஒரு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள் எப்போதும் குற்றம் செய்யாதுங்க. சகோதரர்களோடு கூட பிறந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க தானே, அவருக்கு பெரும்பாலும் அந்த குற்றங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருக்காது. ஏனென்றால் சகோதரங்கள் ஒன்றுக்கு ஒரு பரிந்துரை ஒரு ஒற்றுமையோடு இருப்பார்கள். என்ன ஒரு பிள்ளைக்கு சகோதரிக்கு ஒரு வீடு வருதுன்னு சொன்னா சகோதரன் கட்டாயம் தட்டி கேட்பாரு. அப்ப அங்க ஒரு குற்றம் புரிகிற தண்டனை அந்த இதுகள் வர அந்த சூழ்நிலை இருக்காது அங்க. அப்ப அந்த ஒற்றுமையை பிள்ளைகளுக்கு பெற்றோர் வீட்டுல கொடுக்கணும். பிள்ளைகள் அண்ணன் தங்கச்சி தம்பி அக்கா அந்த இதை பெற்றோர் கொடுத்து விட்டோம்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு அங்க பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப சாதாரணமா பழகக்கூடிய நேசங்களோட பழகக்கூடிய நண்பர்களை சேர்க்கலாம். தெரியும் தானே பிள்ளைகள் எல்லா குழந்தைகள் இல்லை, எல்லாம் அறிவான பிள்ளைகள். எந்த பிள்ளை தப்பான வழியில போகுது என்று பிள்ளைகளுக்கு தெரியும். எந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் எங்களோட இணைஞ்சு போற பிள்ளைகளுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு அது இவரோட பழக்கம் வச்சு கொண்டு பழகும் போது இந்த குற்றங்கள் தடுக்கப்படும், பிள்ளைகளும் சிறப்பாக வாழும். ஆகவே நாங்க பெற்றோர் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளைகளோட வழியில நாங்க போய் எனக்கு அதுதான் நாங்க கருத்துக்காக விவாதங்களுக்காக எடுத்து வச்சாலும் நாங்க போறது நல்ல மண்ணுதான் நான் நினைக்கிறேன். நல்லது. நன்றி நேவிசக்கா, நன்றி செல்வி நித்யானந்தன், நன்றி கமலர் அவர்கள். உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி. நான் விட வர வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறபடியால் செல்வி நீங்கள் 2 பேர், நேவிசக்கா நீங்க 2 பேரும் இதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. வாணி உங்களிடம் இருந்து விட வருகிறேன். நன்றி. நீங்க 2 பேரும் இதை பற்றி பேசுங்க. அதாவது எப்படி இளையோர்களை விட்டு கொடுக்கிறது இதன்றதுண்டு. இதுவரை நேரமும் தொழில்நுட்பத்தில இருந்து உதவி செய்த வாணிமோகனுக்கு நன்றி கூறி இருக்கிற நேயர்கள் தொடருங்கள். அவசரமான ஒரு பொழுதாக இருக்கிறதுனால் சென்று வருகிறேன். அடுத்த கிழமைக்கு நன்றி. வணக்கம் வாணி.
வாணி வணக்கம் நேவிசக்கா. வணக்கம் அக்கா. சத்தத்தை காணவில்லை உங்களோட. வேலையா இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சம் வேலையா இருந்தேன். ஓகே ஓகே. வாணிய காணையில வாணி. ஓகே ஓகே. பேசிக்கொள்ள இல்ல, இந்த உண்மையிலே அந்த பிள்ளைகள்கிட்ட பக்கம் நாங்க எதுவுமே தெரியாது. பிள்ளைகள் பெண்கத்திய பிள்ளைகள் நாங்க இப்ப என்ன பட்டிக்காடுகள் தானே நாங்க நாங்களும் கற்றுத்தான் தேர்ந்து கொண்டோம். இங்க இருந்து அறிவோட ஞான அறிவோட நாங்க வரையில இங்க கட்டி தேர்ந்து பல அறிவுகளையும் கட்டி கொண்டிருக்குது இங்க பிள்ளைகள் சரியான என்றால் ரெண்டு பக்கம் சூழ்நிலைகளும் வித்தியாசம் தானே. நாங்கள் வாழ்றது உண்டு, வந்து புலம்பெயர்ந்து வந்து வாழ்ற சூழல் என்றால் இந்த கூடுதல பிள்ளைகளை நாங்கள் தான் இங்கு கொண்டு வந்தோம். நாங்க கொண்டு வந்த பிள்ளைகளை படிக்க வச்சோம். நாங்க தான் படிக்க வச்சோம். படிக்க வச்சோம். இந்த பிள்ளைகள் இப்ப எங்களை பிள்ளைகளை படித்தோம்னா நாங்க அந்த காட்டில் வந்ததாலும் வீட்டுல வளர்ந்து பெரிய பிள்ளைகளா போய் கல்யாணம் கட்டி பிள்ளைகளோட இருக்கிற பிள்ளைகள் தங்கட பிள்ளைகளை வளர்க்குற வயசு அவர்கள் அவர்கள் தங்கட பிள்ளைகள் நல்லா தான் வளர்ந்துட்டு வருவாங்க. பிள்ளைகளை வளர்க்க மாட்டார்கள். ஆகவே பிள்ளைகளோட பக்கத்துல நாங்க போய் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய இதுகளை சொல்லி கொடுத்து போது அவர்கள் நல்லதா எழுத்துனை நாங்க பாமூட்டிலேயே பாக்குற அந்த பிள்ளைகள் ஏன்னா இவ்வளவு நல்ல சிறப்பான அறிவு இந்த பிள்ளைகளாக வந்து கொண்டிருக்குதுங்க. அவங்களை பயிற்றுவிக்கிற விதம் தானே அது. பயிற்றுவிக்கிற விதத்துல தானே அந்த பிள்ளைகள் இப்ப எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இந்த பிள்ளைகள் இவ்வளவு இந்த வேகமாக நெல்வதியா இருந்தாலும் குழந்தைகள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த 15 கேள்விகளை நீங்கள் முந்தின காலத்துல நீங்கள் இப்ப எங்கட பிள்ளைகள் பங்கு பெற்ற காலத்து உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாது. நாங்க பிறகு இப்ப வந்தாங்க தானே. நாங்களே இவ்வளவு அறிஞ்சதாக இருந்தா நீங்க இவ்வளவு அறிஞ்சிருக்கீங்க. எனக்கு தெரியும். அவர்கள் முந்தி வஜித்தாண்ட பிள்ளை எங்கட மகியன் சரிகா சரிகன் இப்படி எக்கச்சக்கமான கௌரின்ற பிள்ளைகள். இந்த 6 வருஷம் தானே. 6 வருஷம் நாங்களே இவ்வளவு கற்றுக்கொண்டோம்டா நீங்க இவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கோம். நிறைய நிறைய பிள்ளைகள் நல்ல முன்னேற்றமாகத்தான் இருந்தார்கள். பிறகு அவர்கள் தாங்கள் குடும்பம் அப்படி என்று வரும் பொழுது காலநிலை எப்படி போகுது உங்களுக்கு? எங்களுக்கு கொஞ்சம் குளிர் தான். வெயில காணையில நேற்று நல்ல வெயிலா இருந்தது. லண்டன்ல நான் இந்த கதவை பூட்டி வச்சிருக்கேன். எல்லாம் உறைஞ்சி வந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. குளிர். நான் இன்றைக்கு வெளியில போகல. பின்னர் தான் வெளியில போகணும். 2:20 தான் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த பல்லு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டார்களா? என்ன நடக்குது? கட்ட முடியாதுன்னு இல்லை. எனக்கு வெளியில ஒரு பல்லு கட்டின ஒரு பல்லு ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஒரு குரம் கூட்டினது. குரம் மாதிரி அந்த பிக்ஸா இருக்கக்கூடிய மாதிரி கூட்டி இருந்தாங்க ஒரு பல்லு. இப்போது மற்ற பல்லுகள் எல்லாம் அந்த கலட்டினதுக்கு பிறகு அந்த பல்லு இருக்கத்தக்கதாக ஒரு அந்த அப்பாரை போட்டு ஒரு பிக்ஸ் பண்ணி போடும்போது எனக்கு அது அந்த பல்லால பல் வரிசைகள் நேரம் இல்லாம இடர்களாக இருந்தது. அதனால அந்த பல்ல இப்ப கலட்டிட்டாங்க. அந்த குரோம் பல்ல கலட்டிட்டாங்க. எனக்கு கலட்டிட்டு வேற திரும்ப புதுசா ஒன்று செய்யறதுக்காக அளவு நான் எடுத்தாச்சு. அதுதான் இவ்வளவு நாள் போகுது. இப்ப 22ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் வந்திருக்காங்க. அந்த பல்லுதான் எனக்கு அந்த மெட்ட பல்லுகளுக்கு இடைஞ்சலா இருந்தது. பிக்ஸ் இல்லாம இந்த கோன் எல்லாம் அப்படி இப்படி இருந்தது. ஒரு ஒழுங்கான அமைப்பா இல்லாம இருந்தது பல் வரிசைகள். அதாவது இப்ப கலட்டி போட்டு எடுத்ததால சரியா வரும்னு நினைக்கிறேன். பாப்போம். அதுக்கப்புறம் கூட்டப்புறதான் தெரியும் எப்படி அதுக்கு செய்திருக்கிறாரு. பாப்போம். கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டேன். இவ்வளவு 2-3 ஒரு மாசம் ஆச்சு. ஒரு மாசத்துக்கு கூடிட்டு பல் கலட்டி. இப்பதான் அந்த கையல்கள் இன்னும் அது போட்ட தையல்கள் இன்னும் அது கலர இல்லை. அப்படியே இருக்குது. போயிட்டா அவங்க வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்புல அப்படியே இருக்குது. இந்த பல்ல வெட்டி எடுத்தது தானே. அந்த குரம் தானே புடுங்குறது. அதை வெட்டி எடுத்தது குரம் கூட்டினது தானே. அப்ப அதெல்லாம் வெட்டி எடுத்தது தையல் போட்டது. இந்த தையல் எல்லாம் வாய்ப்புல அப்படியே கொள்விக்கிட்டே இருக்குது. அதான் எனக்கு சரியான சிரமமா இருக்குது. அடிபடுது. வேலை செய்வாங்க மேல அப்பார்ட்மெண்ட்ல உங்களுக்கு. இப்ப 21ஆம் தேதி அட்டையில அப்பாயின்மெண்ட் இருக்கு. போனா அந்த பல்லு நூல்கள் எல்லாம் வெட்டி போட்டு அதை போட்டு பூட்டி பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி.
அதாவது பொறுத்துக்கண்டு இருக்கிறேன். பாப்போம். காலம் ஜெயாக்கா வந்திருந்தா பாத்தீங்களா? பார்த்தேன். அவருக்கு அந்த பெல்ட் எல்லாம் போட்டிருக்கு கையில. எனக்கு போட்ட மாதிரி தான் போட்டிருக்காங்க பெல்ட் அவருக்கு. எனக்கு அப்படிதான் வந்திருந்தாங்க. இடுப்பெல்லாம் கையெல்லாம் சேர்த்து கட்டி இடுப்போட சேர்த்து ஃபிட் பண்றது. விடாம கையை ஆட்ட விடாம வச்சுருவாங்க. ஆட்டாம இருந்தா நோவுகள் இருக்காது. அந்த கை கட்டுற திறனில நோவு இருக்காது கையில. பிறகு அப்படி இருக்கும்போது அந்த ஒட்டும், அந்த எலும்புகள் ஒழுங்கா ஒட்டும். அந்த பெல்ட் பார்த்தேன், நான் பார்த்தேன். நோவுகள் கொஞ்சம் குறைஞ்சி இருக்கு போல இருக்குது. பாப்போம். அது இதுல மாறாது. நோவு இருக்கும். வயசு போன ஆக்கள் தானே நாங்கள்லாம். இளம் பிள்ளைங்கள்டா டக்குன்னு ஒட்டிடும் எலும்பு. வயசு போனவர்களுக்கு உடைஞ்சுதான் சொன்னா டாக்டர்மார் சொல்லுவாங்க, வயசு போனவர்களுடைய ஒரு எலும்பெல்லாம் முட்டைத்தோடு மாதிரின்னு சொல்லி. டக்கண்டு உருங்கக்கூடிய உடையக்கூடிய தன்மை விடுது. வயசு போன பிறகு எலும்புகள் வந்து முட்டைத்தோடு மாதிரி மச்சு போறதாம் இருக்காது. அதான் அந்த அவங்க ஒருத்தர் என்ன ஆப்ரேஷன் செய்யறது அவங்க இது பண்றதா இருக்கலாம், ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிசியோதெரபியாக தான் சரி பண்ணணும் சொல்லி. வாணி மோகன் செத்தத்தை காணிட்டு வாணி இருமை வாணிக்கு காணவும் இல்லையே. வார அதான் 3 பேர் தான் நிக்கிறோம். ஆரம்பம் இல்லையா மற்ற 3வது ஆள். வாணிதான் 3வது ஆள். வாணிதான் அந்த இதுல வந்து இருக்கிறேன். அந்த படத்தை போட்டுட்டு போட்டு இருக்கிறேன். வாணிங்க பாப்போம். நிக்கிறேன் போன் பண்ண இனித்தான் சமையல் வைக்க முடிஞ்சதோ? நடந்து கொண்டிருக்குது சமையல். சூழ்நிலையோ 12 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுதான் 12க்கு சரியா சாப்பிட்டுடுவாரா? 12:30 சோறு சாப்பிடுவாரா இல்ல சும்மா அப்ப நீங்க பிரெட் அப்படி? சோறு கொடுக்கணும் கேட்டாங்க. மத்தியானத்துக்கு சோறு தான் சாப்பிடுவார். என்னதான் நடந்தது? சமைச்சிட்டேன். என்னதான் நடந்தது இப்ப? என்ன நடந்தது? அவர் இல்ல நகுலா சொன்னவர் தான் முதல் ஆரம்பத்திலே 45 சொன்னவர். ஆனா அல்ல 45க்கு அங்க நிக்கணும். 15 நிமிஷம் சைக்கிள் ஓடணும். எல்லாம் எனக்கு சிங்களத்துல அப்ப கேன்சல் பண்ணிருக்கலாம் தானே. அதுக்கு அதான் இல்ல முதல்ல யோசிச்சிருக்கிறேன். நாங்கள் 2 பேரும் தான் கதைச்சு கொண்டிருந்தேன். இல்ல நானும் கீழே டீ கொண்டு கொடுத்து போடுனது பார்த்து 45 சொன்னேன். 45 நிக்கோட மாட்டேன். நீங்க எடுத்துட்டு டீ எடுத்துட்டு வாங்க. அது கொதிக்கணுமே. உங்க போயிட்டு வாங்க. நாங்கள் இருக்கிறோம். அது பிரச்சனை நாங்க செய்திகளை போடுவோம். ஓகே. அப்ப இப்ப குடும்பம்